Hi dears, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ காத்துட்ருக்கு. ஸோ அது என்னென்னா, இப்போது இந்த பீரியடில், அதாவது இந்த கொரோனா டைம் அப்புறமா நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகுற ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அது என்னென்னா, எப்படி நம்மளோட இம்யூன் பவரை நம்ம பூஸ்ட் பண்ணலாம், நம்ம அதிகப்படுத்தலாம், ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டியை நம்ம எப்படிலாம் பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு ஃபுட் அப்படின்னு சொன்னால் விட்டமின் சி. ஓகே, ஸோ விட்டமின் சி வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூஸ்ட் இம்யூனிட்டிக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃப்ரூட். ஓகேங்களா? ஸோ விட்டமின் சி அது எதுலலாம் இருக்குது அப்படின்னா, லைக் லெமன் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்புறமா வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்லாம், சிட்ரஸ் அந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ புளிப்பு வகைகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இது எல்லாமே எதில் வரும்னா விட்டமின் சியில் தான் வரும். ஸோ நீங்கள் அதை டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆம்லா இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து இம்யூன் பவரை வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் திங், நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன். நம்ம வீட்லேயே நமக்கு கிடைக்கிறது தான் மிளகு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மிளகை நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறீங்கன்னா மிளகு, அதே போல் பனங்கற்கண்டு அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஆவின்லாம் நீங்கள் வாங்கலாம், பாதாம் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மூணையுமே நீங்கள் சேம் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். 100 கிராம்னா மூணுமே நீங்கள் என்ன பண்ணணும், 100 கிராம்ஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு இந்த மூணையும் நல்லா பவுடர் ஆக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இது உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதுக்காக பேபிஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல, ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு டீனேஜர்ஸ், இவங்க நீங்கள் பெரியவங்க, இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் சும்மா நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு இம்யூன் பவரும் பூஸ்ட் ஆகும். அண்ட் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டு வந்து என்ன ஆகுது, நமக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வீக்லி ஒருவேளை உங்களுக்கு 4 days கோல்ட் ஆகும். ஸோ நாலாம் வீக்லி 7 days எனக்கு 4 days கோல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த பவுடரை தான் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி ஒரு ஸ்பூன் நான் சாப்பிட்டுட்டு வருவேன். ஓகேங்களா? நான் அப்படி பண்ணும்போது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு நிஜமாவே இல்லை. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் போய் சொல்லி நிஜமாக எனக்கு கோல்டு இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ கோல்டு வந்து எனக்கு ரொம்ப மந்த் இருக்கும் உண்மையாகவே. இதெல்லாம் நான் இதை சாப்பிட்டுட்டு வர போய் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதை சாப்பிடணும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் ரெகுலராக இதை உங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா நார்மலாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கோல்டு எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லிக்காய் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பெரிய நெல்லிக்காவை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு வாட்டர், ஒரு பாக்ஸில் நீங்கள் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு அதை சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நீங்கள் வாங்கியிருக்க நெல்லிக்காவெல்லாம் நல்லா கழுவி அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நல்லா சோப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது 1 week நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காவோட கலரே சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது ஊறி போனால் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும்ல, அது மாதிரி வரும். அந்த உப்பும் என்ன ஆகிருக்கும், அதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த நெல்லிக்காவை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாலும் என்ன ஆகுனா, கோல்டு வரதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அதுவுமே என்ன பண்ணுது, நமக்கு இம்யூனை வந்து பூஸ்ட் பண்ணுது. நார்மலாக நமக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றது, இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இதை வந்து இல்லைன்னா இந்த நெல்லிக்காவை நீங்கள் ஹனிலையும் என்ன பண்ணலாம், ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். சரிங்களா? அண்ட் மாதுளப்பழம் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இம்யூனை பூஸ்ட் பண்ணும். ஸோ மாதுளப்பழத்தை வந்து நீங்கள் ஜூஸாக வாங்கி குடிக்கலாம். இல்லைன்னா நீங்களே வீட்டில் என்ன பண்ணுறது, நார்மலாக வாங்கி சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் இன்னும் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட இம்யூன் பவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்ன ஆகும், எனர்ஜியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்டை, உங்களோட ரிசல்ட்டை வந்து நம்ம கமெண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அகைன் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.